நம்ம இனிமே புதுசா ஹாரர் ஸ்டோரி போட போறோம். இந்த ஸ்டோரியில வர கதை, இதுல வர கதாபாத்திரங்கள் எல்லாமே கற்பனை தாங்க. முழுக்க முழுக்க பொழுதுபோக்கிற்காகவே எடுக்கப்பட்டது. இதை ஜஸ்ட் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டா மட்டும் பாருங்க. இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா உங்களோட ஆதரவை எங்களுக்கு கொடுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. என்ன இது? இந்த ஊர் போயிட்டே இருக்க மாதிரி இருக்கு. ஊருக்குள்ள எவ்வளோ தூரம் வந்துட்டோம். வீடு எங்க தான் இருக்குன்னே தெரியல. லொக்கேஷன் பார்த்தா ஸ்ட்ரெயிட்டா போய் ரைட் கட் பண்ணி போகணும்னு இருக்கு. ஏய், ஹலோ, கார் எந்த கீழே இறங்குங்க. ஏன் ஒழுங்கா கார் ஓட்ட தெரியாது? கார் ஓட்ட தெரியலன்னா நீங்களாம் எதுக்கு கார் எடுத்துட்டு வரீங்க வெளியே? எனக்கு கார் ஓட்ட தெரியாதுன்னு நான் உங்ககிட்ட சொன்னேனா? ஆமா, உங்களுக்கு கார் தான் ஓட்ட தெரியாது. இன்னும் கொஞ்சம் இருந்தா என்னை இடிச்சிருப்பீங்க தெரியுமா? அது நான் கொஞ்சம் கேர்லெஸ்ஸா இருந்துட்டேன். அதுக்காக கார் ஓட்ட தெரியாதுன்னு சொல்லிருப்பீங்களா? ஏங்க, நீங்க என்னை இடிக்க வந்தது பிரச்சனை இல்லை. உங்களுக்கு கார் ஓட்ட தெரியாதுன்னு நான் சொன்னதுதான் இப்ப பிரச்சனை ஆயிடுச்சுல. இருங்க, சுத்தி முத்தி இருக்க ஜனங்களெல்லாம் கூப்பிடுறேன், அப்ப தெரியும் உங்களுக்கு. ஏங்க, தயவு செஞ்சு அப்படிலாம் பண்ணிடாதீங்க. தப்பு என் மேலதான், விடுங்க. இதை முன்னாடியே சொல்லிருக்கலாம்ல. இறங்குனதும் தையாத்தக்கான்னு குதிக்கிறீங்க. கொஞ்சம் கூட ஒரு டீசன்சியே தெரியல. ஒரு பொண்ணுகிட்ட எப்படியா கோவப்படுவீங்க? அதுவும் நீங்க பண்ண தப்புக்கு ஏன் மேல கோவப்படுறீங்க? ஹலோ மேடம், சாரி சொல்லிட்டேன்ல, அப்புறம் என்ன? ஒருவேளை இடிச்சிருந்தா என்ன ஆயிருக்கும்? அதான் இடிக்கலையேங்க. இடிச்சு இருந்தா? ஏங்க இப்படி நெகட்டிவா திங்க் பண்றீங்க? பாசிட்டிவா யோசிங்க. ஸ்டூபிட். ஆளை பாரு. ஹலோ மேடம், ஒரு நிமிஷம் நில்லுங்க. என்ன? எதுக்குங்க சாரி சொன்னதுக்கு அப்புறமா என்ன திட்டிட்டே இருக்கீங்க? நான் யாருன்னு தெரியாம நீங்க பேசுறீங்க. யாரு? பெரிய மகாராஜாவா? நான் முதல்ல இந்த ஊருக்குள்ள உங்களை பார்த்ததே இல்லை. ஆக்சுவலி நீங்க ஊருக்கு புதுசுன்னு நினைக்கிறேன். வெளியூர்ல இருந்து வந்துட்டு இங்க துள்ளாதீங்க, சரியா? இந்த ஊரை பத்தி உங்களுக்கு தெரியாது. முதல்ல நான் யாருன்னு தெரிஞ்சுக்கோங்க. யாரு? இந்த ஊர் அரண்மனையில இருக்காங்கல்ல, சிவசங்கரன் தாத்தா, பார்வதி பாட்டியில, அவங்க 2 பேருக்கும் பேரன் தான் நான். என்னது? தாத்தா பாட்டிக்கு பேரனா? என்ன சொல்றான் இவன்? என்னங்க, ஷாக் ஆயிட்டீங்களா? இப்ப தெரியுதா நான் யாருன்னு? ஏதோ என் மேல தப்பு இருக்கோ தான் நான் சைலண்டா போறேன். இல்லனா எங்க தாத்தா பாட்டி கிட்ட சொல்லி உங்களை ஒரு வழியாக்கிருப்பேன். அவங்க பேரன்னா மிஸ்டர் ராகவன் இருக்காரு, அவங்க பையன் தான் அவங்க பேரன். உங்களை நான் பார்த்ததே இல்லையே. நீங்க எந்த முறையில் அவங்களுக்கு பேரன்? நான் ஸ்வப்னாவோட பையன். ஓ, சொப்னாத்த பையனா? இருக்கட்டும். என்னங்க இப்ப சிரிக்கிறீங்க? ஏன் எங்க தாத்தா பாட்டி கிட்ட சொல்லி ஏதாவது பண்ணிட்டு போறேன்னு பயமா? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. தப்பு நானா பண்ணேன்? நான் பயப்படுறதுக்கு? உங்க தாத்தா பாட்டி கிட்ட போய் சொன்னாலும் நீங்க தான் மாட்டுவீங்க. சரி சரி விடுங்க, சாரி. ஆமா, அரண்மனைக்கு எந்த வழிக்கா போகணும்? இப்படியே ஸ்ட்ரெயிட்டா போய் ரைட்ல கட் பண்ணீங்கன்னா லாஸ்ட் அரண்மனை தான். ஓகே, தேங்க்யூ. ஓ, ஐம் சாரி. நீங்க வில்லேஜ்ல இருக்கீங்கல்ல, அந்த அளவுக்கு படிச்சிருக்க மாட்டீங்க. நன்றி. என்னது? வில்லேஜ்ல இருக்க பொண்ணுங்க படிக்க மாட்டாங்களா? எக்ஸ்கியூஸ் மீ சார். நீங்களா கூப்பிட்டீங்க? ஆமா சார், நான் தான் உங்களை கூப்பிட்டேன். வில்லேஜ் பொண்ணுங்க படிக்க மாட்டாங்கன்னு யார் சொன்னது? சாரி மேடம், இதையும் தெரியாம சொல்லிட்டேன். நான் கிளம்புறேன். போங்க போங்க, பார்த்து போங்க. கொஞ்சம் தள்ளுறீங்களா? உங்க கார் நம்பர் பார்த்துக்கிறேன். எதுக்கு? இல்ல, உங்க கார் நம்பரை நோட் பண்ணி ஜனங்க எல்லாருக்கும் சொல்லலாம் தான். ஏங்க? உங்க கார் வந்தா உஷாரா இருக்க சொல்லி. நீங்க கூகுள் மேப் பார்த்துட்டே யாரையாச்சும் இடிச்சிட்டீங்கன்னா? சாரிங்க, என் லைஃப்லயே பண்ண பெரிய தப்பு இதுதான் நினைச்சுக்கிறேன். போதுமா? இனிமே இந்த தப்பை நான் பண்ணவே மாட்டேன். சொன்னா போதாது, செய்யணும். கிளம்புங்க. ஓகே. அப்புறம் நீங்க வர வழி தப்பு. ஆப்போசிட்ல ஸ்ட்ரெயிட்டா போகணும், ஓகேவா? ஓகே மேடம், தேங்க்யூ. வெல்கம். இப்படி பயந்துட்டான். வீட்டுக்கு வா, உனக்கு இருக்கு. ராகவா, ரெஜிஸ்ட்ரேஷன் வேலைலாம் நல்லபடியா முடிஞ்சுதாப்பா? நல்லபடியா முடிச்சதுப்பா. ஆமா, நிலா எங்கப்பா? ஏதோ ஃபேஸ் கிரீம் வாங்கணும்னு கடைக்கு போனா, சரி நான் முன்னாடி வந்துட்டேன். அவ பின்னாடி வண்டியிலே வந்துட்டு இருக்கா. பத்திரமா வந்துருவாள? பத்திரமா வந்துருவாமா? அவ என்ன குழந்தையா? அம்மா, அப்பா. சொப்னா, வாமா வா.
வா சொப்னா வா. மாப்பிள்ள வாங்க. வாமா சொப்னா, மாப்பிள்ள வாங்க உட்காருங்க. இருக்கட்டும்ண்ணே, லக்கேஜ் எல்லாம் எடுத்துட்டு வரணும். அதெல்லாம் மணியும் வள்ளியும் எடுத்துட்டு வருவாங்க, நீங்க வாங்க உட்காருங்க. இவ்வளோ நேரம் காரில் உட்காந்துட்டே வந்ததே கால் வலிக்குதுண்ணே. கொஞ்ச நேரம் நிற்கிறோம், பரவாயில்ல. சொப்பனா நல்லா இருக்கியாம்மா? ரொம்ப நல்லா இருக்கேம்மா. நீங்கள் 2 பேரும் எப்படி இருக்கீங்க? உடம்பெல்லாம் எப்படி இருக்கு? எங்களுக்கு என்னம்மா, நாங்கள் நல்லா தான் இருக்கோம். மாப்பிள்ளை நீங்கள் நல்லா இருக்கீங்களா? நாங்க நல்லா தான் இருக்கோம் அத்தை. ஆமாம், பிள்ளைங்க எங்க? கிருத்திமா வரேன் டாடி. வாமா, தாத்தா பாட்டி கூப்பிடுறாங்க பார். தாத்தா பாட்டி நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கோம்மா. நீ எப்படி இருக்க? சூப்பராக இருக்கேன். மாமா நல்லா இருக்கீங்களா? அத்தை எங்க? அத்தை உள்ள இருக்காமா. ராகவா, அவங்கள கூட்டிட்டு போய் ரூமை காட்டு, அவங்க குளிச்சுட்டு வரட்டும், அப்புறம் சாப்பாடு கொடுப்போம். சரிங்கப்பா. ஸ்வப்னா, மாப்பிள்ள போய் குளிச்சுட்டு வாங்க. சரிங்க மாமா. என்னங்க, இவ்வளோ நாள் யாருமே இல்லாமல் வீடு வெறிச்சோடி போயிருந்தது. இப்போ நல்ல கலகலன்னு இருக்கும்ல? ஆமா பார்வதி, எனக்கும் சந்தோஷமா தான் இருக்கு. நம்ம பேத்திய பார்த்தீங்களா, எவ்வளோ பெருசாக வளர்ந்துட்டா. ஆமா பார்வதி. சரிங்க, அவங்க குளிச்சுட்டு வரட்டும், நம்மளும் அவங்க கூட சேர்ந்து சாப்பிடுவோம். சரிம்மா. அர்ஜுன் எங்க? ஸ்வப்னா, ஸ்வப்னா. தாத்தா அம்மா குளிச்சுட்டு இருக்காங்க. எம்மா, தம்பி எங்கம்மா? வரலையா? அவன் பின்னாடியே வந்துட்டு இருக்கான் தாத்தா. அவன் வேற கார்ல வரான். அப்படியா? சரிம்மா, நீயும் போய் குளிச்சுட்டு சாப்பிடு. சரிங்க தாத்தா. எனக்கு வேண்டியவங்களை தவிர எல்லாருமே வராங்க. வர வைப்பேன், உங்களையும் வர வைப்பேன். பரவாயில்ல நீ, இங்க வெயில் ரொம்ப கம்மியா தான் இருக்கு. சுத்தி மரமா இருக்குல்ல சொப்னா, அதான் வெயில் கம்மியா இருக்கு. கிருத்திகா ஏமா நின்னுட்டே இருக்க? உட்காருமா. இருக்கட்டும் அத்தை, பரவாயில்ல. அட உட்காருமா. எல்லாரும் இங்கே தான் இருக்கீங்களா? வாப்பா அர்ஜுன், உட்காருப்பா. அத்தை, இந்த ஃபார்மாலிட்டிஸ்லாம் வேணாம். செம்ம விருது சாப்பாடு போட்டீங்க. வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு உட்காந்துட்டே இருக்கணுமா? அப்படியே கொஞ்சம் நடந்து ரிலாக்ஸ் பண்ண வேண்டியதுதான். ஆமாம், நிரஞ்சன் எங்க? அவன் பின்னாடி கார்டன்ல இருக்கான்ப்பா. அப்படியே அத்தை, சரி, நான் போய் அவனை மீட் பண்ணிட்டு வரேன். சரிப்பா. ஆமா நீ வந்ததுலேருந்து தேடிட்டே இருக்கேன். நிலா எங்க? அவளா, ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்குன்னு சொல்லி அவங்க அப்பா கூட்டிகிட்டு போனாரு. அங்கே ஏதோ கடையில் பார்த்துட்டு இதை வாங்கியே தீரணும்னு சொன்னாலாம். சரி வாங்கிட்டு நீ பொறுமையாக வாமான்னு சொல்லி விட்டுட்டு வந்துட்டு இருக்காரு. அவள் வந்துட்டே இருப்பா. நிலாவா? நிலானா யாரு? அத்தை, நிலானா அவங்க பொண்ணா? ஆமாப்பா, மறந்துட்டியா? இல்லாத்த, நான் அவளை பார்த்ததே இல்லை, அதான் கேட்டேன். அர்ஜுன், நிலானா எங்கள் அண்ணனுக்கு உயிர் தெரியுமா? அண்ணனுக்கு மட்டும் இல்லை, அப்பாவுக்கு அம்மாவுக்கு எல்லாருக்குமே அவள் தான் உயிர். அப்படியா? ஆமாப்பா. அவளுக்கு ஏதாவது சின்னதாக அடிப்பட்டா கூட இந்த வீட்டில் இருக்கிறவங்கள கையில் பிடிக்க முடியாது. அவ்வளோதான், வானத்துக்கும் பூமிக்கும் குதிப்பாங்க. ஓ, ஐ சி. அது மட்டும் இல்லை, அவங்க அப்பா அப்போதுலேருந்து இப்போ வரைக்கும் வாங்குற ப்ராப்பர்ட்டி எல்லாமே நிலா பேரில் தான் வாங்கியிருக்காரு. ஏன் அத்தை, நிரஞ்சன் பேரில் வாங்க மாட்டாரா? இல்லைப்பா, நிரஞ்சன் பேர்லேயோ அவங்க அப்பா பேர்லேயோ என் பேரில், இவ்வளோ ஏன் தாத்தா பாட்டி பேரில் கூட வாங்க மாட்டாங்க. எப்பவுமே நிலா பேரில் தான் வாங்குவாங்க. அது மட்டும் இல்லை, தாத்தா பாட்டிக்கு அப்போ இருந்த சொத்துலாம் தான் அவங்க பேரில் இருக்குது. இப்போ புதுசாக வாங்குற எல்லாமே நிலா பேரில் தான். நிலா பிறந்ததுலேருந்தே சொத்து வாங்க ஆரம்பித்தாங்கல்ல, அது எல்லாமே நிலா பேரில் தான் வாங்குவாங்க. அப்போ கிட்டத்தட்ட இந்த அரண்மனையோட மகாராணி அதானே? அப்படியும் சொல்லலாம். ஆமாம் நீ, இங்கே நுங்கு இளநீர்லாம் கிடைக்கும்ல? ஓ, தாராளமாக கிடைக்கும். கொஞ்ச நேரம் இருங்க, மணியை எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்கேன், எடுத்துகிட்டு வருவான், நான் கொடுக்குறேன். ஐயோ, எனக்கு நுங்குனா ரொம்ப பிடிக்கும். ஆனால் அங்கே அதெல்லாம் கிடைக்கவே கிடைக்காது. நிறைய எடுத்துகிட்டு வர சொல்கிறேம்மா, எல்லாத்துக்கும் சேர்த்து. நிலாக்கு இவ்வளோ செல்வாக்கா? யார் அவ? இவங்க சொல்லும் போது அவளை பார்க்கணுன்னு ஆசையாக இருக்கே. இந்த வீட்டில் தானே இருக்க போகிறோம், பார்த்துடலாம். இவங்கெல்லாம் தலையில தூக்கி வச்சுட்டு கொண்டாடுற அளவுக்கு அவள் உண்மையாகவே அழகிதானா மகாராணி தானான்னு பார்த்துருவோம். அம்மா நிலா, வாமா வா. அத்தை நல்லா இருக்கீங்களா? எப்படி நிலா, நான் தான் கண்டுபிடிச்சேன். சும்மா வா, காலையிலேருந்து சொப்னாத்தை வராங்கன்னு தடல் புடலாக விருந்தெல்லாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. தாத்தாவும் பாட்டியும் அப்பாவையும் அம்மாவையும் கையில் பிடிக்க முடியல, அந்த ஆட்டம் ஆடிட்டு இருந்தாங்க நீங்கள் வரீங்கன்னு. வெளியே கார் நின்றுச்சு, உள்ளே வந்து பார்த்தா நீங்கள் இருக்கீங்க, கண்டுபிடிச்சிட்டேன். ஓ சாரி, உங்களை மறந்துட்டேன். நீங்கள் கிருத்திகா? ஆமாம், நான் கிருத்திகா தான் நிலா. ஏய், பேர் சொல்லிலாம் கூப்பிடாத நிலா, அவள் உன்னை விட 4 வயசு பெரியவ.
பரவாயில்ல, பேர் சொல்லியே கூப்பிடு, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அம்மா, உங்க கூட உட்காந்துருக்கிறது மொக்கையா இருக்கு. நான் நிலா கூட போய் இந்த வீட்டெல்லாம் சுத்தி பார்க்கறேன். கிருத்தி, அவ இப்பதான் வந்திருக்கா, இன்னும் சாப்பிட கூட இல்லை. கொஞ்ச நேரம் இரு, அவ சாப்பிட்டு வருவா. அத்தை, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க வந்த சந்தோஷத்துல எனக்கு பசியே எடுக்கல. நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். நீங்க வாங்க, நான் கூட்டிட்டு போறேன். தேங்க்யூ நிலா, வா போலாம். எப்படி ஓடுதுங்க பாரு ரெண்டும். ஆமா, எங்க நிலாக்கு பசி கூட இல்லை. எல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் நீங்க வந்ததுனால தான். ஹாய் அர்ஜுன். என்ன நிரஞ்சன், ரொம்ப பிஸியா? சாப்பிடும் போது தான் பார்த்தேன், அதுக்கப்புறம் ஆளே பார்க்க முடியல. இல்ல மச்சான், சாப்பிட்டுட்டு அப்படியே லேசியா உட்காந்துருக்க ஒரு மாதிரி இருந்தது, அதான் கொஞ்ச நேரம் நடக்கலான்னு வந்தேன். நானும் சேம் ரீசன் தான். ஆமா, நீ எப்படி இப்படியே வீட்டுக்குள்ளேயே சுத்திட்டு இருப்பியா? இல்ல போவேன் வெளியிலயும். வெளியில போகும்போது என்னையும் கூட்டிட்டு போ. ஓகே மச்சான், சொல்லிட்டல, போயிட வேண்டியதுதான். ஓ, நீங்க 2 பேரும் இங்கே தான் இருக்கீங்களா? நிரஞ்சன், உங்களை அத்தை கூப்பிட்டாங்க. நீங்க? என் சிஸ்டர் கிருத்திகா. ஹாய் கிருத்திகா. ஹலோ. எப்படி இருக்கீங்க? எங்க வீடு பிடிச்சிருக்கா? சூப்பரா இருக்கு உங்க வீடு. சரி, பேசினது போதும். அத்தை ஏதோ முக்கியமான விஷயம் சொல்லணும்னு உங்களை கூப்பிட்டாங்க, வாங்க. சரி ஓகே, நீங்க போங்க, நான் வரேன். எங்கே இரு, நான் போய் என்னன்னு கேட்டுட்டு வந்துடுறேன். ஓகே மச்சான். வாவ், இந்த வில்லேஜே ரொம்ப அழகா இருக்கு. என்ன, இந்த பொண்ணு இந்த வீட்ல சுத்திட்டு இருக்கா? ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. ஓய் பொண்ணு. இங்கதான் இருக்கியா? இதோ வரேன். என்னங்க, என்ன எதுக்கு கூப்பிட்டீங்க? ஆமா, நீ இந்த வீட்ல என்ன பண்ற? நான் இந்த வீட்ல வேலை செய்கிறாங்களே வள்ளி, அவங்களோட பொண்ணு தான் நான். என் பேர் துளசி. அப்படியா? ஆமா. இது அங்கேயே சொல்லியிருக்கலாமே. அது வந்து சரி, இப்ப நான் யாருன்னு தெரியுதா? சொன்னாங்க நீங்க சொப்னா அம்மாவோட பையன். தெரிஞ்சுதா? சாரி, நீங்க யாருன்னு தெரியாம கொஞ்சம் தப்பா பேசிட்டேன். பரவாயில்ல, நானும் அதை மனசுல வச்சுக்கல. இல்லைங்க, நீங்க இந்த வீட்டோட பையன் எனக்கு தெரியாது. இட்ஸ் ஓகே, இருக்கட்டும். இதுக்கே இப்படி சொல்றீங்களே, இன்னொரு விஷயம் தெரிஞ்சா நீங்க ஷாக் ஆயிடுவீங்க. என்ன? இந்த வீட்ல நிலா இருக்கால, அவ்வளோ நானும் ரொம்ப வருஷமா லவ் பண்றோம். என்ன, இதுக்கே ஷாக் ஆயிட்டீங்க? நாங்க இங்க எதுக்கு வந்திருக்கோம் தெரியுமா? நிலாக்கும் எனக்கும் மேரேஜ் பண்ணதான் நாங்க இங்க வந்திருக்கோம். என்னங்க பேசுறீங்க நீங்க? ஏமா கோவப்படுற? நான் சொல்றது எல்லாமே உண்மைதான். ஆமா, ஃபர்ஸ்ட் நிலாக்கு உங்களை பிடிக்குமா? நிலாக்கு என்ன பிடிக்குமாவா? முதல்ல என்கிட்ட லவ் ப்ரப்போஸ் பண்ணதே நிலா தான், தெரியுமா? அப்படியா? அப்படியாவா? என்னோட அழகுல மயங்கி என்னை பார்த்ததுமே நிலா தான் ஃபர்ஸ்டே என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணான். அதுக்கு நீங்க என்ன சொன்னீங்க? நானா ஒரு வருஷம் நிலாவை வெயிட் பண்ண வச்சுட்டு அப்புறம் போனா போதேன்னு ஓகே சொல்லிட்டேன். நம்மளால ஒரு பொண்ணு வெக்ஸ் ஆகி அழக்கூடாதுல, அதனால தான். ஓ, அப்படியா? அது மட்டும் இல்ல, நீ இல்லாம என்னால உயிர் வாழவே முடியாது, வாழ்ந்தா உன் கூட தான், இல்லைன்னா நான் செத்துருவேன்னு சொல்லிட்டா என் நிலா. ஐயோ, அப்படியா? அதனால தான் போனா போதே கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லி வந்துட்டேன். அப்புறம் இந்த விஷயம்லாம் யார்கிட்டயும் சொல்லாதீங்க. நீங்க நம்மளுக்கு தெரிஞ்ச பொண்ணுன்றதுனால சொல்றேன். சரி, நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். அர்ஜுன், அர்ஜுன், அம்மா கூப்பிடுறாங்க. வரேன். எங்க அம்மா கூப்பிடுறாங்க, நான் வரேன். ஓகே. ஃப்ராடு, என்கிட்ட இப்படி போய் சொல்லிட்டு போறான். நான் இவனை லவ் பண்ணனா? நான் இவன் காலில் விழுந்து லவ் பண்ண மாதிரி சொல்லிட்டு போறான். பாத்துக்கிறேன்.